அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொடுங்கால்பட்டி ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் அவர்களின் வாழ்வை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்திக்க சிந்திக்க ஒரு புறம் ஆனந்தம், சிந்திக்க சிந்திக்க ஒரு புறம் அதிசயம், ஆச்சரியம். எனக்கு கொஞ்சம் தகவல் கிடைக்கும் பேசலாம்னு பார்த்தா தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மகான்களுடைய பெருமையை நாம் பேசியே தீர வேண்டும். தலைப்பே கொடுத்துட்டாங்க. நான் காகபுஜண்டர் ஜீவநாடி அற்புதங்களும் சுவாமிகளும். மகாலிங்கபுரத்தில் வந்துட்டு காகபுஜண்டர் ஜீவநாடி படிக்கப்படுகிறது. அந்த ஜீவநாடி படிக்கும் போது சாமியும் போய் ஒரு பப்ளிக் மாதிரி போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தோன்னா அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல, அதான் ஜீவநாடின்றது, அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல வந்துட்டு என் மகன் வந்திருக்கிறான், அவனுக்கு உரிய மரியாதை செய்யவும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஜீவநாடியில வந்து வருது. அப்போ அவர் அந்த ஜீவநாடியை படிக்கிறாரு. ஆனா நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, யாருன்னு தெரியும், யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ வந்து குறிப்பாக வந்து இவருடைய எப்படி இருப்பாரு என்ன ஏதுன்னு அதெல்லாம் உணர்த்தப்படுகிறது. அதான் ஜீவநாடியிலேயே வருது, எல்லாம் வந்து உணர்த்தப்படுகிறது. அப்படி உணர்த்தப்படும் போது ஒரு பெரிய விஷயம் உணர்த்தப்பட்டது. காகபுஜண்ட பெருமானால் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் உணர்த்தப்படுது. யாருக்கு? சுவாமிக்கு. குறிப்பா சொல்றாரு, மகனே, உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த விஷயம், கொல்லிமலையில் ஒரு கிழவன் கிழவியாக வந்து உன்னை காப்பாற்றினார். அப்பதான் சாமிக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். இதை பத்தி ஒரு சாமியே வந்து ஒரு பக்தர்கிட்ட வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அந்த பக்தர் என்கிட்ட சொன்னார், அதை நான் உங்ககிட்ட பாருங்க. அடிக்கடி சாமி வந்து இதுக்கு போயிடுவார், நம்ம கொல்லிமலை போயிடுவார். கொல்லிமலை போயிட்டு என்ன பண்ணார், தனிமையில் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுவார். அது எல்லா சித்தர்களும் பண்றதுதான். தனிமையில் போய் தியானம் பண்றாரு. அப்படி போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு வந்துட்டு சாமிக்கு வந்து இளம் வயசு. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த காயகல்பம் செய்வாங்க. அந்த மூலிகைகள்லாம் போய் தேடி போகும்போது அந்த இடத்துல ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சம் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விருட்சத்தை நீங்க வந்து நெருங்கும் போது என்ன ஆகும்னா, அந்த விருட்சம் சவுண்ட் கொடுக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த விருட்சம் நீங்க வந்து அதை வந்து இது பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த விருட்சம் வந்து சப்தம் கொடுத்தோடனே அதை நீங்க கிட்ட போய் தொட்டீங்கன்னா அந்த சப்தம் வந்து நிறுத்தும். அவ்வளவுதான். இதுதான் அந்த கன்ஃபர்மேஷன். அந்த விருட்சம் அந்த மாதிரி அந்த சப்தம் வந்து சாமியும் போனாரு, தொட்டார், எல்லாம் பண்ணார். அந்த விருட்சம், அந்த மரத்திலிருந்து ஒரு பால் வடியும். அந்த பாலை நீங்க வந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்பொழுது உங்கள் தேகம் எப்படி இருக்கும், உங்கள் எலும்பு, உங்கள் சதை, உங்கள் ரத்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருந்துடலாம். வாழ்க்கை ஃபுல்லா இருந்துடும். இது காயகல்பம். அந்த மாதிரி சுவாமிகள் ஒரு இளம் வயசுல கொஞ்சம் ஜாஸ்தி வந்து போயிட்டாரு. போயிட்டு அந்த மரத்தையும் கண்டுபிடித்து விட்டார், எடுத்துட்டாரு, அந்த பாலையும் வந்து குடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ஒரு பெரிய விஷயம். என்ன ஆகி போச்சுன்னா, உடம்பு ரப்பர் மாதிரி ஆகி போச்சு. இந்த பிளெக்சிபிலிட்டின்னு வாங்க பாத்தீங்களா, பிளெக்சிபிலிட்டியா ஓவர் பிளெக்சிபிலிட்டி ஆச்சு. அதாவது இந்த மனிதன் நிக்கிறான், ஒரு விஷயத்தை பிடிக்கிறான கிரிப் வேணும், அந்த கிரிப் வந்து இல்லை. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, வழுக்குது. எந்திரமே பிடிக்க முடியலன்னும் போது, நிக்க முடியலன்னும் போது வழுக்குது. அந்த வழிக்கு அப்படியே அப்படி போறாரு. கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டா, ஒரு 50 அடி கீழே போயிட்டாருன்னா அருவி அங்க விழக்கூடிய நிலைமையில வந்துட்டார் அவர் கிரிப்பில். அந்த நேரத்தில் தன் குருவான அகத்திய பெருமானை நினைக்கிறார். அகத்திய பெருமானை நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு கிழமை வராங்க. அந்த கிழவன் என்ன பண்ணாலும் வாக்கி ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அந்த கம்பை நீட்டுறாரு. இவர் போய் அந்த கம்பை பிடிக்க முயற்சி பண்ணுவோம், கம்பை பிடிக்க முடியல. அந்த கிழவன் கையை நீட்டி இவரை பிடிச்சா, அப்படி பிடிச்சதான் தெரியுமா, பிடிச்சி வெளியில கரை போனது. ஒண்ணு வந்தவங்க அந்த கிழவி பக்கத்துல, இந்த கிழவி என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கூடை, அந்த கூடைக்குள்ள ஒரு கலையம். அந்த கலையத்திலிருந்து ஒரு ஏதோ மோரன்னு சொல்றாரு, அந்த மோரை வந்து கொடுத்துருக்காரு. அந்த மோரை சாப்பிட்ட உடனே திரும்பி உடல் தனது இயல்பு நிலைக்கு அவருக்கு வந்து வந்துடுச்சு. பார்த்துப்போப்பா, ஜாக்கிரதையாரு, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை வந்தது அந்த கிழவியாக வந்தது காகபுஜண்டர் பகுடாதேவி. இதை அந்த இடத்துல மகாலிங்கபுரத்துல அந்த இடத்துல குறிப்பில சாமிக்கே வந்து உணர்த்துறாரு. ஒரு ஆச்சரியம், சாமிக்கே வந்து ஆச்சரியம். பிற்காலத்துல வந்து இந்த நிகழ்வை வந்து, இந்த மொத்த நிகழ்வை வந்து ஒரு இதுக்கு போனது, கொல்லிமலை போனதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த பதிவு பண்ண அந்த எந்த பக்தர்கிட்ட பதிவு பண்ணாலும் அந்த பக்தரை என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க வந்துட்டு என் மகன் வந்திருக்கிறான், இப்படி இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இவங்க தான் சாமின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவருக்கு ஆசனம் போடணும், இது செய்யணும்னு சொல்லி என்னென்ன மரியாதை செய்யணும் காகபுஜண்ட பெருமான் வந்து நாடிகள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மரியாதை செய்யறாரு. அப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அவங்க பக்தர்கள் கூட, இதுவும் வந்து அவங்க கூட இருந்த பக்தர்கள் பதிவு பண்ணதுதான்.
காகபுஜண்ட பெருமானுடைய படத்துல வந்து ஒரு மாலை போட்டிருக்காங்க. அந்த மாலை பறந்து வந்து ஸ்ரீ பரஞ்சோதி சுவாமிகள் அவர்களுடைய கழுத்துல விழுந்தது. பார்த்தவங்களும் இருக்காங்க, பார்த்தவங்களும் வந்து இருக்காங்க. அது ஒரு காகபுஜண்ட ஜீவனாடி அற்புதங்கள். அற்புதங்கள் இவ்வளவுதானா அப்படின்னா, காகபுஜண்டர் ஜீவனாடி மட்டுமே பல விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கு. காகபுஜண்டர் ஜீவனாடி சுவாமிகள் நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. சில குறிப்புகளை மட்டும் நான் வந்து எடுத்து வைத்திருக்கிறேன். வரும் காணொலிகளில் அதையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இணைந்திருங்கள் என்னோட